Welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கேக் ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்குற வியூவர்ஸ் இந்த வீடியோ கீழ தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் இந்த வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய வெரைட்டி ஆஃப் ரெசிபிஸ் எல்லா விதமான குசின்ஸ் நம்ம ட்ரை பண்ணி இல்ல பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கும். சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து நம்ம பண்ண போகிற கேக்குக்கு அவன் தேவை கிடையாது, எக்கும் வேண்டாம், அண்ட் நீங்கள் மைதாவும் யூஸ் பண்ண தேவையில்லை. இது வந்து ரவையில் பண்ண போகிறோம். இது வந்து செமலினா 145 கிராம்ஸ் ஆஃப் செமலினா இல்லைன்னா ரவை அதை சொல்லலாம். மில்க் வந்து ஒரு 3/4 டம்ளர், அதாவது 3/4. இது வந்து 1/4 அளவுக்கு, அதாவது அதுலேயும் மில்கில் இன்னும் பாதியாக தயிர் கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச தயிர் யூஸ் பண்ணாதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில். அதாவது நீங்கள் உங்கள் ஸ்பூனை பொறுத்து 4, சின்னதாக இருந்தால் 4 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர். அப்புறம் இந்த இதில் வந்து இனிப்புக்கு தகுந்த மாதிரி இப்போ எந்த கப் நான் எடுத்துருக்கணும், இதில் 3/4 பாகம், அதாவது 3/4, அதாவது இதில் பாதிக்கு 3/4 பாகத்துக்கு நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க. 3/4 ஆஃப் சுகர், அதை பவுடர் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போ ஒரு பவுலில் நம்ம வந்து ரவையை கொட்டிக்கணும். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு சுகர் வந்து உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இந்த ட்ரையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம ஆயில் ஊற்ற போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வெஜிடபிள் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் மில்க் ஆட் பண்ணுறேன். இது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் வந்து ரவை நல்லா வந்து உங்களுக்கு சோக் பண்ணிடும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அப்படி ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப வாட்டரியான மாதிரி ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரவையை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் கொஞ்சம் மில்க் ஜாஸ்தி ஊற்றுறேன். நான் வந்து இப்போ கொஞ்சம் ரவை, ஒரு 1/4 டம்ளர் ரவை கூட போட்டுக்க போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆஸ் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மில்க் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அதிகமாகிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் செமலினா வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். சாரி ஃப்ரெண்ட், அவசரப்பட்டு ஊற்றிட்டேன், சாரி. இப்போது நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். இது நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போது வெனிலா எசன்ஸ் நான் போடுறேன். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலரில் வரும், பட் இங்கே நான் இருக்கிற இடத்துல எனக்கு அது கிடைக்கல. ஸோ எங்கிட்ட வெனிலா எசன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை போட்டுட்டு நம்ம ஊற வச்சிடணும். ஒரு 30 மினிட்ஸ் போல் இதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தயிர் ஆட் பண்ணணும். இப்போ இது நல்லா ஊறட்டும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் இன்னொன்று சொல்லணும். இப்போ நம்ம வந்து இதை வந்து நான் இப்போ ஒரு 30 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடுறேன். மூடி வைக்கும்போது இல்லை, நம்ம ஆல்ரெடி சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கேக் பண்ணிவிட்டு அது நம்ம வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம டிமோல் பண்ணிவிட்டு மேலே வந்து டஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கொஞ்சோண்டு சுகர் மட்டும் பவுடர் பண்ணதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப இனிப்பு நாம் அதே பிறகு நம்ம வந்து 145 கிராம்ஸ் போட்டிருந்தோம். ஸோ நம்ம அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன், பெரிய டேபிள் ஸ்பூனால். ஸோ கிட்டத்தட்ட 185 கிராம்ஸ் இருக்கும் அது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகரை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா 30 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேயில் மாற்றி பேக் பண்ண வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா வந்து ஊறிடுச்சு. இது எப்படி ஊறிஇருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், எப்படி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போது நம்ம தயிர் ஆட் பண்ணிடலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் நம்ம ஊற்றி ரெடியாக போட்டுற வேண்டியதுதான்.
அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்ககிட்ட கேக் டின் மாதிரி எதுவும் இல்லைன்னா நார்மலாக ஒரு அடி கனமான சில்வர் பாத்திரத்தில் ஆயில் அப்ளை பண்ணி மைதா வச்சு டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. எக்ஸஸ் மைதாவை கொட்டிடுங்க. அதே போல் உங்ககிட்ட வந்து பட்டர் பேப்பர் இருக்குது, கேக் டின்லாம் இருக்குதுன்னா பட்டரை தடவிட்டு அது மேலே அந்த பட்டர் பேப்பர் இல்லைனா வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு கட் பண்ணி அது மாதிரி வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் வந்து கடாயில் உப்பு போட்டு ஒரு ரிங் மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சு நான் ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 10 நிமிஷம் போல் முன்னாடி அது நல்லா ஹீட் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கேக் வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போது நான் இதில் ஊற்ற போகிறேன். இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். நான் அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போது கேக் பேட்டர் நல்லா ஊற்றிட்டேன். நல்லா தட்டிக்கோங்க. இப்போது இதை வந்து நான் இதில் இந்த சால்ட் நீங்கள் இதில் போட்டிருக்கு. நான் வந்து இந்த சால்ட் வந்து பல தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லா திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலாம் இந்த டேபிள் சால்ட்டு. இப்போ நான் இதை கவர் பண்ணிவிட்டு லோ டு மீடியமில் 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் ஆகும். நம்ம லோவில் வைக்கணும். அதே போல் ரொம்ப ஹை மூளை வச்சிங்கன்னா மேலெல்லாம் தீஞ்சு கரிஞ்சிரும், உள்ளே வேகவே வேகாது. ஸோ லோ டு மீடியமில் உங்கள் அடுப்பில் எந்த கேஸ் பக்கம் சின்னதாக இருக்கோ அதில் வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. 25 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். வெந்துருச்சுன்னா எடுத்துருங்க. அப்படி கொஞ்சம் இது இருக்குன்னா இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுருங்க. பட் லோ டு மீடியமில் தான் வைக்கணும். இப்போ மூடிட்டு நான் பேக் ஆகிட்டு காட்டுறேன். சூடாக ஆறுனதுக்கு அது நல்லா எடுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறம் தான் டிமோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுகர் வந்து டஸ்ட் பண்ணணும். பாருங்கள், இப்போ கேக் நல்லா வந்துருச்சு. இது அவனாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து மேலே கலர் இருக்கும். இப்போ பாருங்கள் க்ளீனாக வருது. ஸோ கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஆறணும். பாருங்கள், நான் அதை டிமோல்ட் பண்ணிட்டேன். உள்ளே இந்த மாதிரி ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம சைடில் தடவி இருந்தால் அந்த மைதா அந்த கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நல்ல சூடாக இருக்குது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் சுகர் டஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது நல்லா ஆறணும். பாருங்கள், சூப்பராக நம்மளோட செமலினா இல்லைன்னா ரவா கேக் ரெடி ஆகிடுச்சு. இன்னுமே கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் மேலே வந்து நான் சுகர் டஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.